Man, I was a bit worried when the whole floor shook. நீங்க குதிக்கும் போது இந்த கட்டடமே அதிர்ந்தது, அதனால அவரே ஒரு மாதிரி பயந்துட்டார். Yeah, I don't want to be coming away from my wife just to be found under some rubbles. ஒய்ஃபை விட்டு தூரமா வந்து இங்கே ஒன்றும் இல்லாமல் போக விரும்பவில்லை. Thank you. ஓகே, நன்றி. I have used the word submit a couple of times because it's a word that's used in all the English Bibles. ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் என்கிறதான வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது, அதை நான் உங்களுக்கு சொன்னேன். But that word often brings up a bad connotation in our mind. கீழ்ப்படியுங்கள் என்கிறதான இந்த பதத்தை நாம் கேள்விப்படும் போதெல்லாம் நம்முடைய சிந்தையிலே அதை குறித்ததான ஒரு எதிர்மறையான எண்ணம் தான் உண்டாகிறது. So I want to explain what the word submit is. கீழ்ப்படியுங்கள் அல்லது சப்மிட் என்கிறதான வார்த்தைக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். The word is pretty good. தமிழ் வார்த்தை மிக அருமையாக இருக்கிறது, கீழ்ப்படிந்திருங்கள். That means obey, right? Yeah, that's pretty good. Submit, some people think of it like a doormat, that you always lower yourself for the other person. சப்மிட் அல்லது அர்ப்பணியுங்கள் என்கிறதான பதத்தை பொதுவாக எதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்றால், ஒருவேளை ஒரு வீட்டில் உள்ள நுழைகிறதான அந்த டோர்மேட் மாதிரி ஒன்றுக்கு உதவாமல் நீங்கள் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு எல்லாத்தையும் சகிச்சுட்டு போங்க என்ற புரிதலிலே ஜனங்கள் பார்க்கிறார்கள். The word comes from two Greek words. The first word means command and the second word means obey the command. ரெண்டு கிரேக்க பதத்தினுடைய அர்த்தத்திலிருந்து வருகிறது. அதில் ஒரு பதம் என்ன சொல்கிறது என்றால் கட்டளை, இன்னொன்று அதற்கு கீழ்ப்படிதல். You remember Jesus is invited to a house to heal the sick of the father, the child of the father who was laying sick. And Jesus says, I'll come to your house. And the man says, no, don't come to my house. I myself am a person that knows how to command people and people obey my command. நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்துக்காக இயேசுவிடம் வந்தபோது, இயேசு கிறிஸ்து நான் வந்து சுகமாக்குவேன் என்று சொன்னார். அப்பொழுது அவன் சொன்னான், நீ என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு பாத்திரன் அல்ல, நான் கட்டளையிட்டால் அதை செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், அதை போல உம்முடைய வார்த்தையை நீ சொல்வீரானால் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான் என்று சொன்னதை நாம் வாசிக்கிறோம். So in Greek, upotasso means you obey a command. உப்பட்டாசோ என்கிறதான கிரேக்க பதத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள் என்பது. And that's what it means in Tamil. Yeah. That is very good translation. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மிக அழகாக அது மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லும்போது ஒரு கட்டளை இருக்கிறது, அதற்கு கீழ்ப்படியுங்கள் என்று அர்த்தம். Now that is important to understand because you can be equal in power and yet you learn to obey each other. நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒரே விதமான சம அதிகாரத்திலே நீங்கள் இருக்கலாம், ஆனாலும் கூட ஒருவர் கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியும்படியாக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் அல்லது கீழ்ப்படிய வேண்டும். So imagine I tell Pastor Manoa and Pastor Augustine, I like this podium to be outside, and Pastor Manoa decides to go through that door and Pastor Augustine tries to go through this door. Is that podium going to get outside? ஒருவேளை பாஸ்டர் மனோவாவையும் பாஸ்டர் அகஸ்டின் பார்த்து இந்த போடியம் எனக்கு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அவர் எங்களுக்கு கட்டளை கொடுத்தால், ஒருவேளை மனோவா வந்து இதை அந்த பக்கம் கொண்டு போக முயற்சிக்கிறார், நான் இந்த பக்கம் கொண்டு போக முயற்சிப்பேனால் இந்த போடியம் வந்து அவர் விரும்புகிற வண்ணமாக வெளியே போகுமா, இல்லை உள்ளேயே நாங்கள் இழுபறியில் தான் இருப்போம்? It won't get outside. அவர் சொன்ன வண்ணமாக அது நடக்காது, இந்த போடியத்தை நாங்கள் வெளியே கொண்டு போக மாட்டோம். They are equal, they both are pastors and about the same age and have about the same strength. இருவருமே ஒரே பலசாலிகளாக ஒரே வயதில் உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனாலும் கூட அது அவ்வாறு நடைபெறாது. But they don't have unity. அவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் மாத்திரம்தான் அவருடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அதை செய்ய முடியும். So when Augustine says we'll go this way, Manoa says we go that way. When Manoa says we go that way, Augustine says we go this way, and nothing will take care of. மனோவாவும் நானும் மாற்றி இந்த வழியாக செல்வோம் அந்த வழியாக செல்வோம் என்று ஒருவருக்கொருவர் முரண்பாடோடு கூட நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போமானால் ஒருபோதும் அவர் சொன்ன அந்த கட்டளை நிறைவேற்றப்படாது, நாங்கள் இருவருமே அவருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்போம். Upotasso is one of them saying, hey, I like your idea, let's go through this door, or I like your idea, let's go through that door. உப்பட்டோசா என்கிறதான அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால்,
எங்களிலே ஒருவர், யாராவது ஒருவர், சரி நீ உன்னுடைய வழியின்படியே நாம் செய்வோம், நீ விரும்புகிற வண்ணமாகவே இதை எடுத்துக்கொண்டு வெளியே செல்வோம் என்று ஒருவர் இன்னொருவருக்கு கீழ்ப்படியும் போதுதான் அது நடக்கும். Lori and I do that all the time, and I'll give you an example. அருமையான சகோதரர் அவருடைய மனைவி லாரி அவர்களும் எப்பொழுதும் இந்த விதமாக அவர்கள் செய்வார்கள். அதை உதாரணமாக சொல்கிறார். If I ask my wife what is for dinner, அவர் மனைவிட்ட வந்து இன்னைக்கு இரவு உணவு என்ன என்று கேட்டால், what am I implying? சொல்றது மூலமா அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? என்ன You are cooking. அவர் சொல்றது மூலமா என்ன அர்த்தம்னா, என்ன இன்னைக்கு சமைச்சிருக்க அல்லது நீ சமைக்க வேண்டும் என்பதுதான் அந்த உள்ளே புதிந்திருப்பது. So my wife has a good answer when I say to her, what's for dinner? அவர் வந்து அவருடைய மனைவியை பார்த்து இன்னைக்கு இரவு உணவு என்ன என்று அவர் கேட்கும்போது அவங்க ரொம்ப அழகாக ஒரு பதில் சொல்வார்கள். She says, whatever you cook. அவர் சொல்வாங்க, நீங்க எதை சமைச்சாலும் எனக்கு ஓகே தான். Yeah, so I have learned to ask another question. அதனால அவர் கேள்வியினுடைய முறையை அவர் மாற்றி விட்டார். I will say, I am going to cook mashed potato. What would you like to add to that? அவர் என்ன சொல்வார் அப்படின்னாக்கா, நான் சமைச்சா மட்டும் பத்தாது, நீயும் சமைக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் வந்து மேஷ்ட் பொட்டேட்டோ பண்ண போறேன், நீ என்ன செய்ய விரும்புகிறாய் என்று கேட்பேன். And she would say, okay, you make mashed potato, I make salad. அவங்க சொல்லுவாங்க, ஓகே நான் வந்து நீங்க அதை செய்யுங்க, நான் வந்து சாலட் பண்ணுகிறேன் என்று சொல்வார்கள். The same way with washing dishes. பாத்திரம் கழுவுறதுலயே அதே விதமாய் தான் அவர்களுக்குள்ளாக கான்வர்சேஷன் நடக்கும். You know those big pots that you cook on, my wife does not like to wash them. சமைக்கிற பெரிய பெரிய பாத்திரங்களை கழுவுவது அவருடைய மனைவிக்கு பிடித்தமானதல்ல. So as soon as we finish eating, she says, I'll do the plates and forks, you do the pot. அவங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே சொல்ற முதல்ல என்னன்னா, சின்ன கரண்டி சின்ன பாத்திரத்தெல்லாம் நான் கழுவுறேன், நீங்க இந்த பெரிய பாத்திரத்தெல்லாம் கழுவி வைத்து விடுங்கள் என்று சொல்வார்கள். That's upotasso. அதுதான் upotasso என்பது. நான் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் கீழ்ப்படிங்கள், நீங்கள் சொல்வதற்கு நான் கீழ்ப்படிகிறேன் என்பது. Yeah, it's cooperation. இது ஒருவருக்கொருவர் உடன்பட்டு காரியங்களை நடப்பித்தல், working together, சேர்ந்து செயலாற்றுதல். Right? So when the government says we're going to make this rule, we're going to pay 20% taxes on properties, we agree with that, we obey that, we go along with that. That is submission. அரசாங்கம் வந்து ஒரு உத்தரவு கொடுக்கிறது, நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவ்வளவாக வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லும்போது அதோடு கூட நாம் ஒத்துக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிவது. But at the same time, as citizens of this country, we have the right to say, no, I am not going to do this particular thing because this particular thing is evil. ஒரு தவறான காரியங்கள் சொல்லப்படும் போது ஒரு நாட்டினுடைய குடிமக்களாக இது தீமையானதா இருக்கிறது, அதனால இதை நான் செய்ய போவதில்லை என்று சொல்லலாம். That is our privilege as citizens of India. இந்திய தேசத்துடைய குடிமக்களாக இந்த காரியங்களை நாங்கள் செய்ய விரும்பவில்லை என்று சொல்வதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது. Right? Automatically doesn't mean we agree with everything that is done evil. நாம் ஒருவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லும்போது அவர்கள் செய்கிற எல்லா விதமான தீமையான காரியங்களுக்கு நாம் ஒத்துதுகிறோம் என்ற அர்த்தம் அல்ல, ஒத்துத வேண்டும் என்ற அர்த்தமும் இல்லை. Especially when we are free citizens. நாம் சுயாதீனமான இந்த தேசத்தினுடைய குடிமக்களாக இருக்கும்போது நம்முடைய கருத்துக்களை நாம் சொல்வதிலே தவறில்லை. You see all that lawsuit in America because President Trump will come up with something like, well, everybody is going to pay 100% tariff, and immediately they go to the law court and say, wait a minute, that's not right, and they put an end to it. அங்கே ஒருவேளை ட்ரம்ப் வந்து எல்லாரும் வந்து இந்த காரியத்தில் 100% டாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக பொதுநல வழக்கு போட்டு அதெல்லாம் அப்படிலாம் செய்ய முடியாது என்று சொல்லி குடிமக்கள் அவருடைய உரிமையை நிலைநாட்டுகிற காரியத்தை செய்கிறார்கள், அதை நாம் செய்யலாம். When I was young in India, we would do what's called food strike. Hunger strike. உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்துக்கு விரோதமாக எதிராக பொதுவாக சாகுமறை உண்ணாவிரதம் என்கிற காரியங்கள் எல்லாம் நடக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். We lived on Court Street in Nagarkoil, and so we saw all those hungry people all the time. ஒருவேளை நீ நீதிமன்ற வளாகங்கள் வழியாக போனீங்கன்னா எப்போதுமே ஏதாவது ஒரு நபர்கள் ஒரு கூட்டத்தினர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணி கொண்டிருப்பார்கள், உண்ணாவிரத நோன்பு எடுப்பார்கள், உண்ணாவிரத போராட்டம். At that time, in the time of the Bible, with the Roman rule, free people had that privilege. They can argue with the government and change the law.
அந்த ரோமாபுரியில இந்த கடிதம் எழுதப்பட்ட அந்த நாட்களிலே அதுவும் ஒரு ஜனநாயகத்துக்கு உட்பட்டு இருந்தது. அந்த நாட்களில் இருந்ததான ஆட்சியாளர்கள் ஏதாவது தவறான காரியங்களை செய்வார்களானால் அவர்களுக்கு எதிர்த்து போராடும்படியான வாய்ப்பு அங்கிருந்த குடிமக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. But sadly, the slaves did not have any such freedom. ஆனால் அடிமையா இருக்கிற நபர்களுக்கு துரதிர்ஷ்டவசமாக அப்படிப்பட்டதான ஒரு உரிமை கூட இல்லாதிருந்தது. If they did not obey the government, they were punished. அவர்களுக்கு கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படியாவிட்டால் அவர்கள் உடனடியாக தண்டிக்கப்படுவார்கள். They were even killed. அவர்கள் கொலை செய்யப்படவும் கூடும். They didn't have many freedom. அவர்கள் ஒரு குடிமக்கள் எவ்வாறு அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி செய்யவோ அல்லது போராட்டம் செய்யவோ முடியுமோ அந்த காரியத்தை கூட அவர்களால் செய்ய முடியாது. They were not free people. அவர்கள் சுயாதீனம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு என்று சுதந்திரம் இல்லை. Now we live in a society, modern society, that fights against slaves. நம்ம இப்ப இருக்கிற நவநாகரிக உலகத்தில் இப்படிப்பட்டதான அடிமைத்தனத்துக்கு எதிரான போராட்டங்கள் இருக்கின்றன. And even Paul fought against slavery. நாம் அறிந்திருக்கிறவனமாக அப்போஸ்தலனாகிய பவுலும் இப்படிப்பட்டதான அடிமைத்தனத்தை முறைக்கு சமூக முறைக்கு எதிராக அவர் நின்றவர். So some of what we learn isn't very real to us because we are not people like them. We are not slaves like them. அன்றைக்கு அவர்கள் ஒரு அடிமைகளாக எந்த ஒரு உரிமையற்றவர்களாக இருந்ததை போல நாம் இல்லை. அதனாலே இதை நாம் அப்படியே நாம் பொறித்துக் கொள்வது என்பது இயலாத காரியமாக இருக்கிறது. But we can still use those principles. ஆனாலும் கூட அதில் உள்ள சொல்லப்பட்டிருக்கிறதான கருத்தாக்கங்களை நம்முடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்த முடியும். Even though we are free people. நாம் சுயாதீனராக நாம் விரும்புகிறதை செய்கிற அந்த குடிமக்கள் உரிமை பெற்றவர்களாய் நாம் இருந்தாலும் கூட நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. I'll give you an illustration. Jesus said to the people, if somebody slaps you on the right side of the cheek, you show them the left side of the cheek. இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களை யாராவது வலது கணத்தில் அறிந்தார்களானால் அவர்கள் அறையும்படி உங்களுடைய இடது கணத்தையும் காண்பீர்கள் என்று சொன்னார். But when he was slapped, what did he do? இயேசு கிறிஸ்துவை அறைந்தபோது அவர் என்ன செய்தார்? He asked them, why did you slap me? இயேசு கிறிஸ்து கேட்டார், ஏன் என்னை அறைந்தீர்கள் என்று கேட்டார். Because he is a free person. ஏனென்றால் அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. As a free person, he can ask that question. அவர் குடிமகனாக அவருக்கு அந்த உரிமை இருக்கிறபடினாலே அந்த உரிமையை அவர் கேட்கிறார். But his instructions were to ordinary people who were at that time slaves. They didn't have the right to ask that question. அந்த நாட்களிலே அடிமைகளாக தங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரிகளுக்கு எதிர்த்து எதையுமே கேள்வி கேட்க முடியாத சமூக நிலையில் இருந்ததான மக்களுக்கு அவர் சொல்லும்போது, நீங்கள் ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் நீங்கள் மறுகணத்தையும் காட்டி விடுங்கள் என்று சொல்கிறார். Right now most of us are free people. நாம் எல்லோருமே இங்க இருக்கிற நம்ம அனைவருமே நாம் விரும்புகிறதை அல்லது நம்முடைய உரிமையை கேட்கிறதான ஒரு குடிமக்கள் நிலையிலே சுயாதீன நிலையிலே இருக்கிறோம். All of us are Indian citizen. நாம் இங்க இருக்கிற யாருமே வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல, நம்ம எல்லோருமே இந்திய தேசத்தின் குடிமக்கள். So as long as your government allows you, you can talk back. அதனாலே எந்த அளவிற்கு உங்களுடைய ஜனநாயக உரிமை இருக்கிறதோ அதை நீங்கள் கோருவதிலே, அதை குறித்து போராடுவதிலே, அந்த உரிமையை கேட்டு நீங்கள் எதிர்த்து நிற்பதிலே தவறில்லை. I was never into protesting. அவர் ஒருபோது எந்த ஒரு போராட்டத்திலும் கலந்து கொண்டதில்லை. I don't like pain. போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அதனால வர்ற பிரச்சனையை சந்திக்கிற அளவுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. When I was 16, I was going to a school called Scott College, and our students decided to go on a strike, and the police came and beat everybody up. அவர் 16 வயசுல அங்க ஸ்காட் காலேஜ்ல படிச்சிருக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம் சொல்லி யோசித்தாங்க. போலீஸ் உள்ள நுழைந்து எல்லா மாணவர்களையும் அடி வெளுத்து விட்டாங்க. I hid under a table. அவர் ஓடி போய் ஒரு மேஜைக்குள்ளாக போய் மறைந்து கொண்டார். I don't like pain. அடி வாங்குறதுலயோ அல்லது கஷ்டப்படுறதுலயோ அவருக்கு விருப்பம் இல்லை. So what passage we are going to read doesn't always apply to us, but we can draw principles from it. இங்கே நாம் பேசுகிற இந்த வேத பகுதிகளை அப்படியே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாவிட்டாலும் அதில் உள்ளதான கருத்தாக்கங்களை நாம் நடைமுறைப்படுத்துவது அவசியமாக இருக்கிறது. He is addressing slaves, verse 18, and says, in reverent fear of God, submit upotasso yourselves to your masters. வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்று சொல்கிறார். Not only to those who with good and considerate heart, but also those who are harsh.
நல்லவர்களுக்கும் சாந்த குணங்களுக்கும் மாத்திரம் அல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள். That is hard to hear. அது கேட்பதற்கு மிக கடினமான காரியம்தான். And it doesn't apply in our workplace. நம்ம வேலை செய்யற காரியங்களுக்கு இது பொருந்தாது. Right? In our workplace, in modern society, if our boss comes and gives us a slap, we fight him back. இன்றைக்கு இருக்கிறதான உலகிலே நாம் ஒருவேளை நம்முடைய பாஸ் வந்து நம்முடைய கன்னத்தில் அறைவாரானால் நாம் வந்து வாங்கி கொண்டு போக மாட்டோம். ஏன் அறைந்தீர்கள் என்று எதிர்த்து கேட்போம். Right? We have freedom. ஏனென்றால் நாம் சுயாதீனமாக இருக்கிறோம், நமக்கும் உரிமைகள் இருக்கிறது. But sadly, many women tolerate sexual abuse. ஆனால் இன்றைக்கு அநேக பெண்கள் தங்களுடைய அலுவலகங்களை பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணப்படும் போது அமைதி காக்கிறார்கள். அதுக்கு எதிராக ஒரு குரல் எழுப்புவதில்லை. Don't do that. You're in a free democratic country. நீங்கள் ஒரு சுயாதீனம் உள்ள இந்த உலகத்தினுடைய இந்த தேசத்துடைய குடிமக்கள், அதனாலே நீங்கள் உங்களுடைய உரிமைக்காக குரல் எழுப்ப வேண்டும். நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. You're not slaves. நீங்கள் அடிமைகள் அல்ல. Right? அதை புரிந்து கொள்ள வேண்டும். Free people. நீங்கள் என்னதான் நடந்தாலும் நடந்துட்டு போகுது என்று அமைதி காக்கக்கூடாது. உங்களுக்கு எதிராக செய்யப்படுகிற வன்முறைகளுக்கு எதிராக நீங்கள் குரல் எழுப்ப வேண்டும் என்றால் அது உரிமை உங்களுக்கு இருக்கிறது. That's one good thing that happened because of the Me Too movement. Me Too movement என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். நானும் தான் பாதிக்கப்பட்டேன் என்று சொல்கிறதா அந்த மூவ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த மூவ்மெண்ட் வந்தப்போ அநேகர் கடந்த காலத்தில் தங்களுக்கு ஏற்பட்ட இப்படிப்பட்டதான பாலியல் ரீதியான தொந்தரவுகளை வெளியரங்கமாய் பேச ஆரம்பித்தார்கள். But if you are a slave, ஒருவேளை நீங்க அடிமைகளாக இருப்பீர்களானால், then you don't have a choice. வேற வழியே இல்லை. அவங்க யார் என்ன பண்ணாலும் நீங்க பொறுத்து கொண்டு தான் போயிருந்திருக்க வேண்டும். He goes on to say, on the one hand you need to obey, but there is something else for the slaves to watch. It is commendable if someone bears up under the pain of unjust suffering because of the consciousness of God. அவர் சொல்கிறார், தேவன் மேல பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் உங்களில் யாராவது அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அது பிரியமுள்ளதாக இருக்கும் என்று சொல்கிறார். Again, this is for the slaves. மறுபடியும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது அன்றைக்கு இருந்ததான அடிமைகளுக்கு சொல்லப்பட்டது. ஏனென்றால் அவர்களுக்கென்று எந்த ஒரு உரிமையும் இல்லை, அதனாலே அவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். Not for free people. இன்றைக்கு நாம் குடிமக்களாக, நாம் உரிமை பெற்றவர்களாக, ஜனநாயக உரிமை பெற்றிருக்கிற நமக்கு இது பொருந்தாது. Not for modern workers. இன்றைக்கு நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே இதை நீங்கள் அப்படியே பொருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. And if you are in power, I heard some of you were principals of schools, headmistress and headmasters, you need to make sure your free workers have the right to speak up against those who abuse them. ஒருவேளை ஒரு சில நிறுவனங்களிலே நீங்கள் உயர் பதவியிலே முதல்வராக பெரிய பதவியிலே நீங்கள் இருக்கக்கூடும். உங்களுக்கு கீழே பணிபுரிகிற நபர்கள் எந்த விதத்திலும் மற்றவர்களாலே தவறாய் நடத்தப்படாதபடிக்கு அவர்களை காத்துக்கொள்வதும் அதற்கு எதிராக நீங்கள் குரல் எழுப்ப வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. Now the next principle does apply to even us. அது அடுத்த சொல்லப்பட்டிருக்கிற காரியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் அது பொருந்தும். He's saying to the slaves, if you get beating because you do wrong, that is not a credit. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது நீங்கள் பொறுமையாக இருந்தால் அதுல இன்னும் பாராட்டுக்குரியதல்ல, அது இயல்பாக இருப்பதுதான். Right? You just deserve punishment. நீங்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பெற்ற தண்டனை அது பொருத்தமானதுதான். But if you do good and get a punishment, then it's a credit. ஆனால் நீங்கள் நன்மை செய்து பாட அனுபவித்தால் அதனாலே அது மேன்மையானதாக இருக்கும், அதுவே பிரியமானதாக இருக்கும். Now this principle applies even to the free people. இந்த கருத்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கிற நம்ம எல்லோருக்கும் அல்லது சுயாதீனம் பெற்றிருக்கிற குடிமக்களாக இருக்கிற நம்ம எல்லோருக்கும் பொருந்தும். Right? Even free people who agree sign and make an agreement to work for a person, if they don't do the job properly, they could be fired. நமக்கு தெரியும், ஒருவேளை நீங்கள் ஒரு வேலையிலே சேர்ந்து இவ்வாறு வேலைக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்கிறதான ஒப்பந்தத்துக்கு கீழே இருப்பீர்களானால் அதை அவர் செய்யாத போது அந்த செய்யாத காரியத்துக்காக அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும். I am in charge of making contracts with writers to write for an organization called ATA. ATA என்று சொல்லப்படுகிற அந்த நிறுவனத்திலே, அந்த ஊழிய ஸ்தாபனத்திலே இருக்கிற நபர்கள்
நபர்களுக்கும் அந்த நிறுவனத்துக்கும் எழுதுகிறவர்கள் அல்லது வேதாகமத்தை பற்றிய புத்தகங்கள் மற்ற காரியங்கள் எழுதுகிறவருக்கும் இடையே ஒப்பந்தம் பண்ணுகிற அந்த பணியிலே அருமையான ஐயா இருக்கிறார்கள். One of the things the writers sign and I sign along with them is that they give original work, not copies of other people's work, plagiarized work. அவருடைய ஒரு மிக முக்கியமான காரியம் என்னன்னா, அவர் எதை மிக முக்கியமாக கவனிப்பார்னா, யாராவது ஒருவர் ஏதாவது புத்தகத்தை தான் எழுதினதாக கொண்டு வந்து கொடுப்பாரானால் அது அவருடைய சொந்த எழுத்துக்களாக இருக்க வேண்டும். வேறு எவருடைய எழுத்துக்களையோ அவர்கள் காப்பி அடித்து தன்னுடைய எழுத்து போல அவர் கொண்டு வந்து கொடுக்க கூடாது. அதை அவர்கள் உறுதிப்படுத்துவார்கள். Just last month one of my writers used AI to write a commentary and submitted it in. கடந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் சொல்லுகிற தன்னிச்சையாக காரியங்களை செய்யக்கூடிய மிஷினை பயன்படுத்தி ஒரு புத்தகத்தை எழுதி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் தான் எழுதினேன் என்பதாக கொண்டு வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறார். It's a Christian leader. அவர் ஒரு கிறிஸ்தவ தலைவர். I'm a Christian preacher. அவர் ஒரு கிறிஸ்தவ போதனையாளர். I had to call him and say I cannot publish your work. நீங்கள் அனுப்பி இருக்கிற காரியத்தை என்னால நான் பப்ளிஷ் பண்ண முடியாது, ஏனென்றால் அது உங்களுடைய பணி அல்ல, அது இயந்திரத்தனமான உருவாக்கப்பட்டது என்று அவருக்கு சொல்ல வேண்டியிருந்தது. At first he lied and lied and lied and lied and finally he said yes, I did AI work. அவர் சொன்னபோது அவர் வந்து இல்ல நான் தான் பண்ணேன், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு எவ்வளவோ சொல்லி கொண்டே இருந்தார். கடைசியாக ஆமா நான் அப்படித்தான் பண்ணேன் என்று ஒத்துக்கொண்டார். Slaves gets punished when they do wrong. The same is true of free people. They get punished when they do wrong. அடிமைகள் தவறு செய்யும்போது தண்டிக்கப்படுவார்கள். அதே போலவே சுயாதீனமாக இருக்கிற குடிமக்களும் கூட தவறு செய்யும்போது தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். But when the slaves do right and they are still punished, sadly that's what they did to slaves back then they have credit with God. அவர்கள் அடிமையா இருக்கும்போது பொதுவா என்ன நடக்கும்னா, நிறைய நேரங்கள்ல அவங்க நன்மை செய்வாங்க, ஆனாலும் அவர்களை அடிப்பார்கள், அவர்களை துன்பப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே அவர்கள் கீழ்ப்படியும் போது அவர்களுடைய அந்த செயலை ஆண்டவர் கணக்கில் வைத்துக் கொள்வார். What is their credit or who is their credit? யார் அவருடைய லாபமாக, யார் அவருக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறது? Look at verse 21. To this you were called because Christ suffered for you, leaving you an example that you should follow in his steps. He committed no sin and no deceit was found in his mouth. Yet they hurled insults at him. He did not retaliate. When he suffered, he made no threats. Instead, he entrusted him to the one who judges justly. 21ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையவில்லை, பாடுபடும் போது பயமுறுத்தவில்லை, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். Jesus acted just like how a slave should act, not as a free person. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஒரு குடிமக்கள், சுயாதீனம் பெற்ற சுதந்திரம் பெற்ற ஒரு குடிமக்கள் எவ்வாறு நடந்து கொள்ளார்களோ அவ்வாறு நடந்து கொள்ளாமல், அந்த நாட்களிலே இருந்த அடிமைகள் எவ்வாறு தங்களுக்கு மேலாக இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமோ அப்படியாக இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டார். He was a slave, a doulos of God. அவர் தேவனுடைய அடிமையாக, தேவனால் அனுப்பப்பட்ட டோலாஸாக அல்லது அடிமையாக அவர் வந்தார். He could have fought for his rights. தன்னுடைய உரிமைக்காக அவரால் குரல் கொடுத்து எழுப்பியிருக்க முடியும். Matter of fact, he was very innocent, but he did not fight for his innocence. அவர் ஒருபோதும் அவர் தவறே செய்யாதவர், வஞ்சனை இல்லாதவர், ஆனாலும் கூட நான் அப்படி இல்லை என்று தனக்காக அவர் வாதிடவில்லை. Because he had a goal, and his goal was to endure in his body the punishment for our sins on the cross and die for our sins and live for our righteousness. ஏனென்றால் அவருக்கென்று ஒரு நோக்கம் இருந்தது. அவர் தன்னுடைய சரீரத்திலே உங்களுக்காக எனக்காக பாடுபட்டு அந்த பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக அவர் வந்திருந்தார். அதனாலே அதை அவர் செய்தார். That's the example, or he is the example that the slaves are supposed to follow. அன்றைய நாட்கள் இருந்ததான அடிமைகள் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான மாதிரி இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். Free people do not have to follow that.
சுயாதீனம் பெற்றிருக்கிற நபர்கள் இயேசு செய்ததை போல எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு அதற்கு எதிராக எதுவுமே சொல்லாமல் அமைதியாக போக வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. Free people can fight. சுயாதீனம் பெற்றிருக்கிற நபர்கள் தங்களுடைய உரிமைகளை கேட்டு போராடுவதோ அல்லது அதுக்காக எதிர் நிற்பதோ தவறானதல்ல. But having said that, we could be kind like the Lord Jesus. We could learn to forgive people like the Lord Jesus did. அதே நேரத்திலே நாம் ஒன்றை மனதில் கொள்ள வேண்டும். ஒரு சில நேரங்களிலே நம்முடைய உரிமைகளையும் கூட விட்டு கொடுத்து கிறிஸ்துவை பின்தொடர்ந்தவர்களாக நாம் மன்னிக்கவும் அவர்களுக்கு எதிர்த்து நிற்காமல் அமைதியாக இருக்கவும் கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Sometime in July, I went to get the water turned on in my house in America. ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் அவங்க வீட்டுக்கு வருகிறதான அந்த வாட்டர் கனெக்ஷனை வந்து அது இது பண்ணுறதுக்காக திறந்து விடுவதற்காக ஒரு போய் சொல்ல போவார்கள். Usually in America, you can just make a phone call and the water gets turned on. ஒருவேளை உங்க வீட்டுக்கு தண்ணி வரல அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா யூசுவலா அவங்க வந்து அதை டர்ன் ஆன் பண்ணுவாங்க. But this time the lady said, you need to bring this form, this form, this form, and this form, and this form. And I collected all the forms, and the next day I went there at 7 in the morning, just when this office was opened. அந்த டைம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அங்கிருந்த பேசின ஒரு பெண்மணி என்ன சொன்னாங்கன்னா இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொண்டு வரணும் என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தாங்க. அவர் எல்லாவற்றையும் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் நிரப்பிட்டு காலையில் ஆஃபீஸ் திறந்த உடனே காலையில் 7 மணிக்கு அங்கே போய் இருந்தார். For some reason, she was mean to me the whole 10-15 minutes she was talking to me. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10-15 நிமிஷம் அவங்க பேசும்போது ஒரு மரியாதை இல்லாமல் ஒரு மாதிரி அவர் அந்த பெண்மணி நடத்தினார். Used bad words and huffed and puffed and did not want to help, but everything I was very polite, and internally I was angry, but outward I was very polite, and I said yes ma'am, answered her question, and I patiently waited. அந்த அம்மா வந்து ஏற்கனவே 15-20 நிமிடங்கள் அவரை வெறுப்பேற்றுற மாதிரி பல்வேறு விதமான காரியங்களை மரியாதை இல்லாமல் உதாசீனம் பண்ணுகிற வண்ணமாக அவர்கள் பேசினார்கள். ஆனாலும் கூட அவருக்கு உள்ளே வருத்தங்களும் கோபமும் இருந்தாலும் கூட வெளியே மிக மரியாதையோடு கண்ணியத்தோடு சொல்லுங்க மேடம், ஓகே மேடம் என்று சொல்லி அவர் பதில் சொல்லி கொண்டிருந்தார். Finally she said, you go home, in about 5 days you will have your water. அதவா சொல்லிச்சு கடைசியா நீங்க வீட்டுக்கு போங்க, 5 நாள் கழிச்சு தண்ணி வந்துரும் என்று சொன்னார்கள். I said yes ma'am, and I left. ஓகேம்மா சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கு வந்து விட்டார். I'm driving home. வீட்டுக்கு அவருடைய வாகனத்துல வந்து கொண்டிருந்தார். 20 minutes later she calls me on the phone. 20 நிமிடம் கழித்து அந்த பெண்மணி அவரை அழைத்தார். And I thought, what is she going to tell me now? மறுபடியும் அந்த அம்மா எதையாச்சும் நம்மளை வெறுப்பேத்துற மாதிரி ஏதோ சொல்ல போகுது என்று அவர் யோசித்தார். Right? But instead she said, am I speaking to Andrew? I said yes ma'am. அவங்க கேட்டாங்க, நான் ஆண்ட்ரூட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேனா என்று கேட்டார்கள். ஆமா நான் அவர்தான் என்று சொன்னார். She said, I want to apologize. I was very mean to you. You didn't do anything against me. I was just mean to you. I am sorry. The water meter people are in your house. When you go home, you will have water. அந்த அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் உங்ககிட்ட ரொம்ப அநாகரிகமாக நடந்து கொண்டேன், உங்களை ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன், நீங்கள் எதுவும் தவறு செய்யலை, கவலைப்படாதீங்க, நீங்கள் வீட்டுக்கு போகும்போது இப்போ ஏற்கனவே அந்த வாட்டரை ரெடி பண்ணி தரவங்க உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, நீங்கள் போகும்போது சரியாகிவிடும் என்று சொன்னார்கள். I'm a free person. அவருக்கு வந்து அந்த அம்மா பேசினதுக்கு நடந்ததுக்கு எதிராக செய்வதற்கான எல்லா விதமான உரிமையும் அவருக்கு இருக்கிறது. Right? I could have thrown a big old fit. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா அவர்கிட்ட பிஹேவ் பண்ண மாதிரி அல்லது அதுக்கு எதிராக அவரால் எதிர்த்து குரல் எழுப்பியிருக்க முடியும். You know what they do in America usually? They say, could I talk to your supervisor? உடனடியா சொல்லுவாங்க, அந்த மாதிரி யாராச்சும் பேசியிருந்தா உங்க மேலதிகாரி நான் பேச முடியுமா என்று உடனடியா கேட்பார்கள். And then they complain to the supervisor. Then they call the news people. It goes all kinds of ways. அவங்க இந்த மாதிரி யாராச்சும் பேசினாங்கன்னா மேலதிகாரிட்ட பேசுவாங்க. உடனடியா நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி என்ற மரியாதை எல்லாம் நடந்து கொள்கிறார் என்று பப்ளிக்கா எல்லாரிடம் அவர்கள் சொல்வார்கள். Even though we are free, we can follow Jesus' example. நீங்கள் நானும் சுயாதீனமாக நாம் விரும்புகிற காரியத்தை நம்முடைய உரிமையின்படி செய்ய முடியும் என்றாலும் கூட ஒரு சில நேரத்தில் நம்முடைய உரிமையை விட்டு கொடுத்து கிறிஸ்துவை நாம் பின்பற்றலாக இருக்க வேண்டும். He is a free person who suppressed his freedom
for the sake of other people. இயேசு கிறிஸ்து அவர் சுயாதீனராக விடுதலை பெற்றவராக அவருடைய அந்த உரிமையை உடையவராக இருந்தாலும் கூட அவர் நமக்காக அந்த உரிமையெல்லாம் அவர் விட்டு கொடுத்து அவர் தன்னையே தியாக பலியாய் கொடுத்தார். So he concludes by saying, you were like sheep going astray, but now you have returned to the shepherd, the overseer of your soul. That principle fits both the free and the slave. 25ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இந்த காரியம் வந்து பார்த்தீங்கன்னா அடிமைகளுக்கு மாத்திரமல்ல, சுயாதீனராக குடிமக்களாக இருக்கிற நமக்கும் அது பொருந்தும். அவர் சொல்கிறார், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பெரும் கண்காணியமான இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். Right, so you can tell the difference between what principles apply for true slaves and what principle apply for free people. இப்போ நம்ம பேசின காரியத்திலிருந்து உங்களுக்கு ஒன்று புரிந்திருக்கும். எந்த விதமான காரியத்தை எல்லாம் சுயாதீனம் பெற்றிருக்கிற குடிமக்களாகிய நாம் பின்பற்ற வேண்டியதில்லை, எந்தெந்த காரியங்களை எல்லாம் நாம் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்பதை உங்களுக்கு தெளிவாய் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். I'm trying to avoid the next section. எனக்கு அடுத்த செக்ஷனுக்குள்ள போறதுக்கே ஒரு பதவியளிப்பா இருக்கிறது. But hopefully I have said enough things to say that even though these words are here, they are here in a context. நான் இப்பொழுது பேச போகிற காரியங்கள் ஏற்கனவே நாம் சொன்ன காரியங்களோடு கூட அது அதனுடைய பின்னணியிலே புரிந்து கொள்ளப்படுமானால் அது சரியா இருக்கும் என்று எண்ணுகிறேன். Let's read the whole first verse in one breath, and this is how it goes in the English. Wives, in the same way, submit yourself to your own husbands, so that if any of them do not believe the word, they may be won over without words, but by behavior of their wives. 1-2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளில் நடக்கலினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். I'll ask a tough question only for the ladies. Men, you cannot answer. இப்ப நான் வந்து ஒரு கடினமான கேள்வியை இங்க இருக்கிற பெண்களிடத்திலே கேட்க போகிறேன். ஆண்கள் பதில் சொல்லக்கூடாது. Does Peter say that you need to obey a Christian man? இங்கே பேதுரு ஒரு கிறிஸ்தவ புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறாரா? Oh, I have a few brave ladies, right? Because it very clearly says, wives likewise submit yourself to your own husband, so that if any of them do not believe the word, they may be won over by your submissive act, your behavior, when they see the purity and reverence of your lives. So what is the motive for the obedience? இங்கே ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ கணவராக இருந்தால் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று பேதுரு சொல்லாமல் அவர் என்ன சொல்கிறார் என்றால், உங்கள் கணவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும், குறிப்பாக அவர் வேத வசனத்துக்கு ஏற்றபடி வாழாத ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவராக இருந்தாலும் கூட உங்களுடைய நல்ல நடக்கையினாலே உங்களுடைய நடக்கையை பார்த்து அவர் போதனையின்றி அவருடைய வாழ்வு மாறும்படியாக நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்று சொல்கிறார். How many of you have godly husband or had godly husbands? உங்களில் எத்தனை பேருக்கு நீங்கள் திருமணமான அந்த நாட்களில் இருந்தே ஆண்டவர் அறிந்த கணவர் தான் என்று இருந்திருக்கிறார் என்று சொல்கிறீர்கள்? திருமணம் பண்ணும்போது உங்க கணவர் a few of them are raising their hand. This verse doesn't apply to you. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க திருமணம் பண்ணும்போதே உங்களுடைய கணவர் வந்து உண்மையான கிறிஸ்தவரா இருந்திருப்பாருன்னா இந்த வசனம் உங்களுக்கு பொருந்தாது. Oppose your husband? Well, that's not what Peter is saying either. Right? கணவருக்கு எதிராக நாம் பேசக்கூடாது. What he is saying is, a person's desire to, a wife's commitment to obey her husband has the intention of saving him. ஒரு கணவர் ரட்சிக்கப்படாதவராக இருக்கும்போது ஒரு மனைவி எதற்காக கீழ்ப்படிய வேண்டும் என்றால், தன்னுடைய கீழ்ப்படிதலை கண்டு அந்த கணவர் எப்படியாவது நீங்கள் நம்புகிற அல்லது அந்த விசுவாச
பெண்மணி அந்த மனைவி நம்புகிற கிறிஸ்துவை அவர் நம்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட கீழ்ப்படிய வேண்டும். Imagine you married a drunkard. ஒரு குடிகாரரை நீங்கள் திருமணம் செய்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Right? Imagine this is his second wife. You are the second wife. நீங்க அவர் இரண்டாவது மனைவி என்று எண்ணிக்கொள்ளுங்கள். Right? The drunkard comes to the first wife, and the first wife yells at him, "You went and drank all the salary, and you smell very bad. You're a drunk. You smell like throw up. I don't want to serve you dinner. You go to your friends and get your dinner." அந்த முதல் மனைவி பொதுவாக அவர் குடித்துவிட்டு வரும்போதெல்லாம், நீ எல்லாம் ஒரு மனுஷனா, இப்படி என்ன செய்யற, குடிச்சிட்டு வர்ற, நாத்தம் எடுக்குது, உன்னை கண்டாவே எனக்கு பிடிக்கல, உனக்கு சோறும் போட மாட்டேன், ஒன்றும் போட மாட்டேன், நீ வீட்டு பக்கமே வராத என்று விரட்டி விடுகிற நபராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். But the second wife is a Christian wife. அவர் பின்பாக அவர் திருமணம் செய்த நபர் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி என்று வைத்துக் கொள்ளுங்கள். The same drunk comes in, and she has hot water ready for him to take a shower. She has clean lungi waiting for him, and freshly cooked rice and sambar and fish curry. அந்த கிறிஸ்தவ மனைவி குடித்து விட்டு வருகிற தன்னுடைய குடிகார புருஷரை வரவேற்று குளிப்பதற்கு சுடுதண்ணி வச்சு கொடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷா சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து அவருக்கு உடை மாற்றுறதுக்கு உதவி செய்து எல்லா விதமான பணிவிடையும் செய்ய வேண்டும். What would he do? அப்படி செய்தால் என்ன நடக்கும்? Yeah, eventually he will change. உடனடியாக அவர் மாறாவிட்டாலும் அந்த நல் நடக்கையை அவர் தொடர்ந்து கவனிக்கும் போது இந்த பெண்மணியிடம் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லி அந்த பெண்மணியுடைய நல்ல நடக்கையை கண்டு அந்த பெண்மணி நம்புகிற மெய்யான கிறிஸ்துவை அவரும் நம்புவார். Right? I have seen that with many godly wives. அநேக பக்தியுள்ள மனைவிமார்கள் ரட்சிக்கப்படாத மோசமாய் இருந்த தன்னுடைய கணவன்மாரிடம் மிக பயபக்தியோடு கீழ்ப்படிதலோடு நடந்து கொண்டதினாலே அவருடைய வாழ்வு மாறியதை அநேக சந்தர்ப்பங்களிலே சகோதரர் பார்த்திருக்கிறார்கள். But we always use this for all the ladies, blanket statement. நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் இதை நாம் பயன்படுத்துவோம். How does Christian husband supposed to behave? கிறிஸ்தவ ஆண்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? Well, let's jump down and read about it. Verse 7, and then we'll come back to the rest of the verses. கணவர் எப்படி கிறிஸ்தவ கணவர் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பின்பாக மறுபடியும் இந்த பகுதிக்கு வருவோம். You see that word in the same way which we saw earlier on, in the same way in 3:1, and the same way is going back to how slaves behave, and now how the ladies behave, and then now how the husband behave. அந்தப்படி என்கிறதான வார்த்தை திரும்ப திரும்ப வருவதை பாருங்கள். அந்தப்படியே வேலைக்காரர், அதே போல அந்தப்படியே மனைவிகளே, அந்தப்படியே புருஷர்களே என்ற பதம் வருகிறதை கவனியுங்கள். 1ஆம் வசனம் 7ஆம் வசனங்களில். And that is talking about a particular situation, not general rule. ஒரு குறிப்பிட்ட சூழலிலே எவ்வாறு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அதை மையப்படுத்தும்படியாக அந்த வார்த்தை அந்தப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஜெனரலா எல்லாருக்கும் பொதுவாக பயன்படுத்துகிற காரியம் அல்ல. First thing is, you need to consider your life with your wives. Be considerate with your life with your wives. 7ஆம் வசனம் சொல்லுது, புருஷர்களே மனைவியானவள் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு The first one, live together with the knowledge. சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அல்லது விவேகத்தோடு அவரோட கூட நடந்து கொள்ளுங்கள். Yeah, let me probably read all of them and then we'll come to that. In the same way, be considerate with your wives, live with consideration with your wives, treat them with respect as weaker partner and heirs with you of the gracious life, gift of life, so that nothing will hinder your prayers. அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களோடு கூட வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களானபடினாலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். Yeah, let's take the Tamil order. Because I like the Tamil order. Okay. The first reason you have to be kind to your wife is so that your prayers will get answered. முதலாவது கணவன்மார்கள் தன்னுடைய மனைவிக்கு ஏன் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், அவர்களை கனம் பண்ண வேண்டும் என்றால் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டாகும்படி, பலன் உண்டாகும்படி அதை செய்ய வேண்டும். How many of us like our prayers answered? நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வேண்டும் என்று எத்தனை ஆண்கள் நினைக்கிறோம்?
Oh, all the men who raised your hand, you got to do number one before you get your prayer answered. You got to respect your wives. It's not no answer to prayer. உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் உங்களுடைய மனைவிகளை கனம் பண்ண வேண்டும். You remember people would say, if it is green light when you are praying, that means your prayer gets answered. If it is yellow light, which means you get wait, and if it is red light, you're not going to get an answer. There's one more light. பொதுவாக சொல்வார்கள், நீங்கள் ஜெபத்திலே மூன்று விதமாக ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஒரு சில நேரத்திலே பச்சை விளக்கை போல உங்களுடைய ஜெபத்துக்கு உடனடியாக பதில் தருவார். ஒரு சில நேரங்களில் மஞ்சள் விளக்கை போல காத்திரு என்று சொல்வார். ஒரு சில நேரங்களிலே சிவப்பு விளக்கு போல எதுவும் இந்த ஜெபத்துக்கு பதில் இல்லை என்று சொல்வார்கள். அது இல்லாம இன்னொரு விளக்கம் இருக்கிறது. It's the arrow light pointing to your wife. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த பக்கமாக கடந்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறதான ஆரோ மார்க். அது வந்து உங்களுடைய மனைவியை நோக்கி நின்று இருக்கிறது. As long as you don't respect your wife, no answer to prayers. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜெபத்துக்கு உனக்கு பதில் வேணும்னா உன் மனைவிட்ட போ, அவளை கனம் பண்ணு என்று சொல்கிறார். Believe me, I know. Because if you're an honest Christian man and you're fighting with your wife, you can't really genuinely pray. நீங்கள் உண்மையான தேவனுடைய மனுஷனாக நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் உங்களுடைய மனைவியோடு கூட சண்டை போட்டுக்கொண்டு உண்மையாக ஜெபத்திலே இருக்கிறவர்களாக தரித்திருக்கலாக ஒருபோதும் இருக்க முடியாது. There's a church called Calvary Church in Chennai. You can call and find out if I'm telling the truth or not. One day I was preaching there at that church. கால்வரி சர்ச் என்று சொல்லி ஒரு சபை சென்னையில் இருக்கிறது. அதில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சபையிலே ஒரு நாள் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். That morning my wife and I had a big old fight. அன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மனைவிக்கு இவருக்கு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் வந்தது. So I got up like a holy man with my tie on and I stood there and started preaching. I can't get my words out at all. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிசுத்தவான் போல தன்னுடைய ஆடையெல்லாம் போட்டு கோட்டு போட்டு டை எல்லாம் கட்டிட்டு பிரசங்க பீடத்தில் நின்று அவர் பேச ஆரம்பித்த போது அவருக்கு எந்த ஒரு வார்த்தையுமே வரவில்லை. My mind was constantly in the argument that I had. காலையில அவருடைய மனைவியோடு கூட அவர் சண்டை போட்டதும் அவரிடம் பேசின வார்த்தைகளும் தான் அவருடைய சிந்தையில வந்து கொண்டிருந்தது. Finally I said to the whole congregation, I am sorry, I'm very incoherent this morning because I was very mean to my wife. நான் என்னுடைய மனைவியிடம் மிக தவறாக நடந்து கொண்டேன், அவளை காயப்படுத்தும் வண்ணமாக காலையிலே பேசிவிட்டேன், அதனாலே என்னாலே சரியாக இந்த நாளிலே பிரசங்கிக்க முடியவில்லை என்று எல்லா சபை மக்களுக்கு முன்பாக அவர் சொன்னார். And I said, instead of me preaching you today, you all give me marriage advice. அவர் சொன்னார், இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றதுக்கு பதிலா நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு திருமண வாழ்வுக்கான ஆலோசனைகளை கொடுங்கள் என்று சொன்னார். And one by one several people got up and read Bible verses, which was really nice that day. அந்த நாள்ல அவர் அந்த வார்த்தைகளை சொன்னபோது அங்கிருந்த நபர்கள் திருமண வாழ்வை குறித்து அநேக வேத பகுதிகளை வாசித்தார்கள். அது பார்ப்பதற்கு மிக அருமையாக இருந்தது. This is a genuine statement from God through Peter. இங்கே பேதுரு மூலமாக ஆண்டவர் இதை வெளிப்படையாக அவர் சொல்கிறார். The most precious gift a Christian man has is his wife. ஒரு கிறிஸ்தவ ஆண் தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே கொண்டிருக்கிற மிக விலையேறப்பட்ட ஒரு பரிசு உண்டானால் அது அவனுடைய மனைவி. Treat them with respect. அவர்களை அப்படிப்பட்டதான கனத்தோடு கூட நடத்த வேண்டும். It's interesting, the more kind I am to my wife, she is twice as much kinder to me. எந்த அளவுக்கு அதிகமாக சகோதரரோ அல்லது நாமோ நம்முடைய மனைவியிடத்தில் நடந்து கொள்கிறோமோ அதற்கு மேலாக அவர்கள் நம்மிடம் கனிவோடு நடந்து கொள்வதை பார்க்கலாம். We could never outdo their kindness. அவர்கள் அந்த கனிவு காண்பிப்பதிலே அவர்களுக்கு மிஞ்சி நாம் அதை செய்துவிட முடியாது. They are also heirs of the precious gift of life. அவர்களும் கூட நம்முடனே கூட நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறவர்கள். They are co-equal to us in inheriting the promise that he talked about in chapter 1. ஒன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நமக்கென்று ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சொத்து வைக்கப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஐஸ்வர்யத்தை நம்மோடு கூட சேர்ந்து சுதந்திரிக்க போகிற சுதந்திரவாளிகள் அவர்கள். Those gifts, those inheritance
It's not only for men. That's in another religion. இது ஆண்களுக்கு மாத்திரம் கொடுக்கும்படியாக ஆண்டவர் சிறப்பான ஆசீர்வாதத்தை வைத்திருப்பதிலே அது கிறிஸ்தவ மார்க்கம் அல்ல. மாறாக கிறிஸ்தவத்தின்படி ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த சுதந்திரமானது தேவனுடைய மனுஷனுக்கும் மனுஷிக்கும் உரியதா இருக்கிறது. Right? And so we treat them with respect. They're co-heirs. அவர்கள் உடன் சுதந்திரவாளிகள். அதனாலே நாம் அவர்களை கனத்தோடு கூட நடத்த வேண்டும். But I know what all the men are thinking. The wives are weaker vessels. எல்லாருமே நான் சொல்றதெல்லாம் கவனிக்காம முதல் வார்த்தையில அவங்க எல்லாம் பலவீனமானவன்னு சொல்லி இருக்குது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். Now I don't know about Tamil grammar. Palavenam doesn't mean comparative degree. Yeah. Oh, nice to know. Okay, if you use weak and then you add er and you make a comparative degree, what does it say about the first person? ஒருவேளை நீங்கள் ஒரு நபரோடு கூட ஒப்பிட்டு இவரை காட்டிலும் இவர் பலவீனமானவர் என்று சொல்லும்போது முதல் நபரை நீங்கள் யாராக சொல்கிறீர்கள்? பலவான் சொல்கிறீர்கள். Okay, so if I say Augustine is strong man, நான் அகஸ்டின் வந்து ஒரு பலமானவர் என்று சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். But Pastor Saji is stronger than Augustine. True. சஜி வந்து அகஸ்டினை காட்டிலும் பலமானவர் என்று சொல்லும்போது என்ன சொல்ல விரும்புகிறேன்? They both are strong. ரெண்டு பேருமே பலமானவர்கள். But he is stronger. ஆனாலும் கூட அவர் இவரை காட்டிலும் பலமானவர் என்று சொல்லி ஒரு நபரை இன்னொரு நபரை காட்டிலும் மேன்மைப்படுத்தி சொல்கிறேன். But if I say Mr. Augustine is weak and Saji is weaker, what am I saying about the word weak? இப்போ வந்து நான் அகஸ்டின் வந்து பலவீனமானவர், அகஸ்டினை காட்டிலும் சஜி வந்து பலவீனமானவர் என்று சொல்லும்போது அந்த பலவீனத்தை குறித்து அவர் என்ன சொல்கிறார்? They both are weak. ரெண்டு பேருமே பலவீனமானவர்கள் என்று தான் சொல்ல வருகிறோம். The minute you think your wife is weaker, you are weak. You are saying you are weak. என்னுடைய மனைவி பலவீனமானவள் தான் என்று நீங்கள் சொல்வீர்களானால் என்ன காட்டிலும் பலவீனமானவங்க சொல்லும்போது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா நானும் பலவீனமானவன் தான் என்று சொல்கிறீர்கள். Lori and I have been married 40 years. அருமையான சகோதரருடைய மனைவி வந்து திருமணமாகி 40 வருடங்கள் ஆகிறது. Right? Anything I feel, she feels greater. எதையெல்லாம் அவர் பெரிதாக நினைக்கிறாரோ அதை காட்டிலும் பெரிதாக அவர் அதை கருதுவார். Right? If I get a mail that says, oh, you owe a whole bunch of taxes to the government, and I start panicking, Lori panics more. ஒரு கடிதம் வருது, நீங்க இந்த டாக்ஸ் எல்லாம் இவ்வளவு பே பண்ணணும்னு சொல்லி ஏதாச்சும் வருது அப்படின்னா அதை பார்த்து ஐயோ இவ்வளவா அப்படின்னு அவர் பதட்ட மாட்டார்னா அதை பார்த்து அவருடைய மனைவி இன்னும் அதிகமாக பதட்டப்படுவார்கள். But if I say, oh, this is nothing, I'll call Kevin, our accountant, we'll get it sorted, she will start singing. ஒருவேளை அப்படிப்பட்டது இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து நம்ம ஃபைனான்ஸ் பேசி இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் பேசி என்று சொல்லி அதை மிக இலகுவாக அவர் எடுத்துக்கொள்வார். ஆனால் அவருடைய மனைவி அதை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் பாட்டு பாடிக்கொண்டிருப்பார்கள். Is that true, Christian husbands? கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற கணவர்களே நம்ம எல்லாருக்கும் இதை ஒத்துக்கொள்வோம் என்று நினைக்கிறேன். Yeah, our wives reflect our strength or our weakness. நம்முடைய மனைவிமார்கள் நம்ம எந்த காரியத்துல பலமாக யோசிக்கிறோமோ அதே காரியத்தில் அவர்கள் பலமா இருப்பார்கள். நாம் ரொம்ப சோர்ந்து போய் ஒரு காரியத்தில் இருப்போமானால் அது அவர்களையும் சோர்வு பண்ணும். So I don't tell my wife she's a weaker vessel because that means I'm a weak one. ஒருபோதும் நம்முடைய மனைவிமாரை பார்த்து அவர்கள் பலவீனமானவர்கள், என்னை காட்டிலும் பலவீனமானவர்கள் என்று சொல்லும்போது நானும் பலவீனமானவன் என்று ஒத்துக்கொள்கிறோம். There is an element of weakness to the women, and that is they reflect their husband's feelings. அவர்கள் ஒரு விதத்திலே அவர்களை பலவீனமானவர்கள் என்று சொல்ல வேண்டுமானால் அவர்கள் தங்களுடைய கணவருடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். Now this is true of children too. Peter doesn't talk about it, but I'll give you one example. பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இது உண்மையா இருக்கிறது. பேதுரு அதை பத்தி பேசல, ஆனாலும் கூட ஒரு உதாரணம் சொல்கிறேன். They also reflect fathers. அவரும் கூட தகப்பன் எவ்வாறு இருக்கிறாரோ அந்த விதமாக இருப்பார்கள். Right? One day on a Sunday evening,
I didn't want to go to church because my favorite American football team was playing on television. அவர் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து சபைக்கு போக வேணாம் என்று யோசித்து விட்டார். ஏனால் அவருக்கு பிடித்தமான அமெரிக்கன் ஃபுட்பால் டீம் வந்து அன்னைக்கு விளையாடுகிறார்கள், அதனால டிவியில் உட்கார்ந்து பார்க்கலாம் என்று அவர் முடிவெடுத்திருக்கிறார். Lori was getting ready and I was getting all the boys ready and they said, "Dad, you're not getting ready." And I said, "I'm going to stay home to watch the Cowboys." அவங்களுடைய மனைவி அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் வேகமாக ஆலயத்துக்கு கிளம்பி கொண்டு இருந்தாங்க. பிள்ளைங்க வந்து கேட்டாங்க, என்னப்பா நீங்கள் கிளம்பலையான்னு. இல்லை, எனக்கு பிடிச்ச ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போகிறேன், நீங்கள் கிளம்பி போங்க என்று சொன்னார். And the boys said, "Oh Dad, we want to be with you." அவங்க சொன்னாங்க, அப்பா நீங்க மட்டும் தனியா பார்க்க வேணாம், நாங்களும் உட்கார்ந்து உங்களோட சேர்ந்து பார்க்கிறோம் என்று சொன்னார்கள். I immediately got ready and went to church. நான் உடனே இது சரிப்படாது என்று சொல்லி அவர் உடனடியாக கிளம்பி அவங்களோட கூட ஆலயத்துக்கு சென்றார். Another day I was driving in Dallas. இன்னொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா டாலஸ் மாகாணத்தில் அவருடைய வாகனத்தை ஓட்டி கொண்டிருந்தார். A man cut me off. ஒரு நபர் வந்து திடீர்னு குறுக்க வந்துட்டாரு. Same as we see in India all the time. இந்தியாவில் அது எப்போது நடக்கிற காரியம் தான். And this little tiny voice from the back seat said, "Look at that stupid guy." பின்னாடி இருந்து ஒரு சின்ன சத்தம் வந்து அவர் பையன் சொன்னாங்க, பாரு முட்டாள்தனமா ஓட்டுறான் பாரு என்று சொல்லி சத்தம் வந்தது. And I look at my wife, she's laughing. அவர் உடனே அவங்களுடைய மனைவியை பார்த்தாரு, அவங்க மனைவி வந்து இவரை பார்த்து சிரித்தாங்க. Because those are my words coming out of my 3-year-old son. பொதுவாகவே அவர் தான் அப்படி சொல்லுவாரு. இப்ப அவருக்கு முந்திக்கிட்டு அவருடைய 3வது பையன் சொல்கிறார். Our weak gets weaker with our children. Our strength gets stronger with our children. நம்முடைய பலவீனம் அதிக பலவீனமாக நம்முடைய மனைவி பிள்ளைகளுக்கு மாறுகிறது. நம்முடைய பலம் அதிக பலமாக நம்முடைய மனைவி பிள்ளைகளுக்கு மாறுகிறது. That's why Christian men, we take strength in our Savior as we lead our family in examples. அதனாலே தானே கிறிஸ்தவ ஆண்களாகிய நாம் நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய பலத்தை ஆண்டவர்களே காண வேண்டும், அதை மற்றவர்களுக்கு அதை முன்மாதிரியாக காண்பிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய மனைவி பிள்ளைகள் அதே காரியத்தை தொடருவார்கள். Now that is not in Peter, that's extra wisdom from me, so I get extra fish later on. Okay, இது வந்து பேதுருவே சொல்லாத கருத்து, அது அவருடைய ஞானத்துக்கு ஒரு வெளிப்பாடா இருக்கிறது. He didn't say I'm going to get my fish. All right. Going back to wives, when they have an ungodly husband, they show their love with their action so that they can win him over. ஆண்டவர் அறியாத கணவனை கொண்டிருக்கிற மனைவி தன்னுடைய கற்புள்ள நல் நடத்தையினாலே அந்த கணவர் ஆண்டவர் அறியும்படியாக அவர்கள் நடந்து கொள்வார்கள். When they are in a situation like that, then they should focus more on the inner beauty, not on the outer beauty. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவர்கள் தங்களுடைய வெளிப்பிரகாரமான அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உள்ளான அலங்காரத்தை குறித்து கரிசனையா இருக்க வேண்டும். உள்ளான கீழ்ப்படிதல் மனத்தாழ்மையிலே அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். I'll tell you a secret about men. ஆண்களை பற்றி ஒரு ரகசியத்தை பெண்களை உங்களுக்கு சொல்கிறேன். We like beautiful women. எங்களுக்கு அழகான பெண்களை பிடிக்கும். Right? So if we could be looking at an amazingly beautiful woman, just then another one walks by and our eyes follow them too. நீங்கள் உங்களை அழகாக காண்பிக்கும்படியாக கவர்ந்திருக்கும்படியாக அழகுபடுத்திக் கொள்வீர்களானால் நீங்கள் அழகாய் தெரிகிற வரைக்கும் உங்களை பார்ப்பார்கள். அதை காட்டிலும் ஒருவர் அழகாய் தெரிந்தால் அவர்கள் உங்கள் அந்த கண்களை அவர்கள் பக்கம் திருப்பி விடுவார்கள். And then a third one comes by and will look at them too. அதை காட்டிலும் அழகான பெண்மணியை அவர்கள் காண நேரிட்டால் அவருடைய பார்வை அந்த பக்கமாக திரும்பிவிடும். Lori says, "I will do anything for a pretty lady." நான் அழகாவதற்கு என்ன செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லி அவருடைய மனைவி சொல்வார்கள். And so Lori was so happy that God did not give me a daughter because I would have done anything for her. ஒருவேளை அவர்கள் ஒரு பெண் குழந்தை இல்லை என்று அவர்களுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம். ஏன்னா என்னை காட்டிலும் ஒருவேளை அழகா இருந்து விட்டால் என்ன செய்வது என்று அவர் யோசிக்கிறார். So if you try to impress your ungodly husband with outward beauty, you would lose. உங்களுடைய கணவரை உங்களுடைய வெளிப்பிரகாரமான அழகான தோற்றத்தை வைத்து உங்களுக்கு சாதகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் முயற்சிப்பீரானால் அவரை இழந்து போவீர்கள். But there's another part about men too. We like inner beauty. ஆண்களுக்கு இன்னொன்று பிடிக்கும், உள்ளான அழகும் பிடிக்கும்.
Inner beauty, we don't say that all the time, அதை வெளியே சொல்வதில்லை, ஆனாலும் அது உண்மையா இருக்கிறது. but we really do. ஆனாலும் அது பிடித்ததாய் இருக்கிறது. My wife has this one rule. அவருடைய மனைவி ஒரே ஒரு காரியம் தான் அவங்க எப்போதும், Every morning she brings me a cup of coffee. காலையில் எழுந்த உடனே அவர்கள் ஒரு கப்ல வந்து காஃபி கொண்டு வந்து கொடுப்பார்கள். I can make my cup of coffee. அவரால் காஃபி அவரே செய்து கொள்ள முடியும். But if I get me a cup of coffee, it worries her. It makes her sad. She said, "You got your own cup of coffee." ஒருவேளை காலையில் எழுந்திருச்சு சகோதரரே அவருக்கு தேவையான காஃபியை அவரே செய்து கொண்டு அவர் அமர்ந்திருப்பார். ஆனால் அவங்க மனைவி வந்து கேட்பாங்க, என்ன இன்னைக்கு உங்க காஃபி நீங்களே போட்டுக்கிட்டீங்களா என்று மிக சோகமாக சொல்வார்கள். It's like I had disappointed her. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள இவர் மதிக்காமல் தானாகவே அதை செய்து கொண்டார் என்று அவர் எண்ணுவார்கள். Every wife has something inner beauty that her husband admires. எல்லா மனைவிமாரிடத்திலும் அவருடைய கணவர் ஆச்சரியப்பட்டு ரசிக்கக்கூடிய உள்ளான நடக்கை அல்லது உள்ளான அழகு இருக்கிறது. Matter of fact, the inner beauty opposite to the outer beauty is called unfading beauty. வெளிப்பிரகாரமான அழகோடு ஒப்பிடும்போது அந்த உள்ளான அலங்காரமானது ஒருபோதும் மாறாததாக அல்லது மங்கி போகாத அழகுள்ளதாக இருக்கிறது. This inner beauty keeps on growing in the sight of God. தேவனுக்கு முன்பாக அந்த உள்ளான அலங்காரம் மிக மிக அழகானதாக மாறிக்கொண்டே இருக்கிறது. It doesn't ever decrease. அது ஒருபோதும் குறைவதில்லை. That's why when you see people who are married 60, 70 years, they're a happy couple. They start to even look like each other. அதனால தான் திருமணமாகி அதிக வருடங்கள் ஆக ஆக கணவன் மனைவிக்குள்ளாக நெருக்கம் உண்டாகிறது. அவர்கள் மிக சந்தோஷமுள்ளவர்களாக மாறுகிறார்கள். It's not about the outward beauty, it is about the inward beauty. ஏனென்றால் உண்மையாகவே எது அவர்களை எவ்வாறு மாற்றுகிறது என்றால் வெளிப்பிரகாரமான அழகல்ல, மாறாக உள்ளான அழகுதான். Peter says, this is the way the holy women of the past who put their hope in God used to adorn themselves. They submitted to themselves to their own husbands, like Sarah, who obeyed Abraham and called him her Lord. You are her daughter if you do what is right and do not give way to fear. 5ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்கிறார், இப்படி பூர்வத்திலே தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். When did Sarah call Abraham Lord? எப்பொழுது சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று அழைத்தார்? Andaval is the word? Yeah. Not master? No. Here, Okay. Yeah. Well, maybe Andaval is too much. Yeah? You remember 3 people came and said, and she is 99 years old and he is 100 years old, and they said, we'll come back in a year and Sarah will have a baby. And what did Sarah do? நமக்கு தெரியும் 3 நபர்கள் வந்து அவரை சந்தித்த போது அவர்களுக்கு உபச்சாரம் செய்தார்கள். அதுக்கு பின்பாக அவங்க சொன்னாங்க, அடுத்த வருடம் நாங்கள் வரும்போது சாராள் பிள்ளை பெற்றிருப்பாள் என்று சொன்னபோது அவள் என்ன செய்தாள்? நகைத்தாள், சிரித்தாள். But then they left. அவங்க போனதுக்கு அப்புறம் Abraham said, we got to do that deed one more time. நான் இன்னொருக்கு கூட நான் முயற்சிக்க வேண்டும். What did she say? அதற்கு என்ன சொன்னாள்? She agreed. Otherwise there was no Isaac. அவள் ஒத்துக்கொண்டாள். அவள் நம்பாது இருந்தாலும் கூட தன்னுடைய கணவனோடு கூட சேர்ந்து இருக்கும்படி அவள் ஒத்துக்கொண்டாள். அதனாலே தானே அவளுக்கு சொன்ன அந்த வாக்கு ஒரு வருட காலத்தில் நிறைவேறியது. She treated him as her master. தன்னுடைய எஜமானாக அவர் தன்னுடைய கணவனை ஏற்றுக்கொண்டு அவனுடைய விருப்பத்துக்கு அவள் உடன்பட்டாள். If she would have said, we're not going to have any baby, I am not going to come to your room with you, we will have no Isaac and no Jesus. அவ அந்த 3 நபரிடம் சிரித்தது போல, இதுக்கு அப்பெல்லாம் நமக்குலாம் குழந்தை பிறக்காது, நான் அதனால உங்களோட சேர்ந்தனா இருக்க மாட்டேன் என்று சொல்லி அவள் சொல்லியிருந்தால் ஈசாக்கு பிறந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஈசாக்கு தானே சொன்னேன். இயேசு கிறிஸ்து வந்திருப்பார். Her inner beauty of trust in her husband overcame her
laughter, and she received a promise. அவள் தன்னுடைய கணவனுக்கு அந்த விதமாக தன்னுடைய எஜமானாக கருதி கீழ்ப்படிந்தபடினாலே அவளுக்கு அதிலே நம்பிக்கை இல்லாமல் அது சிரிப்பை உண்டு பண்ணுகிற காரியமாக இருந்தாலும் கூட ஆண்டுடைய வாக்குத்தத்தம் அவள் மூலமாக நிறைவேறுவதற்கு காரணமானது. That's the lesson Peter is giving to wives who have ungodly husbands. இந்த காரியத்தை தான் அவர் சொல்கிறார். நீங்கள் உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படாதவராக இருந்தாலும் கூட ஒரு எஜமானனாக கருதி அவருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். But we can draw principles for Christian women. கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் அது பொருத்தமுள்ள சத்தியம்தான். Put on makeup, but do extra work on your heart. வெளியே நல்ல மேக்கப்லாம் போட்டுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை காட்டிலும் அதிக மேக்கப்பை உள்ளான நபருக்கு செலுத்துங்கள். உள்ளான அலங்காரத்திலே அதிக கவனம் செலுத்துங்கள். I have a feeling all these ladies already do. இங்க இருக்கிற எல்லோருமே நீங்கள் உள்ளான அலங்காரத்திலே கவனம் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். Otherwise your husbands won't be sitting here listening and smiling. They'll be at the pub. ஒருவேளை நீங்கள் அப்படி இருப்பதினாலே தான் உங்களுடைய கணவர் இங்கே உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் வேற ஏதாவது இடங்களிலே ஒரு குடிகாரர்களாக வேற விதமான காரியங்களை செய்து கொண்டிருந்திருக்கக்கூடும். And you have all won your husbands. Continue to do so. நீங்கள் மிக நல்ல கணவரை உடையவராக உள்ளான அலங்காரம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். தொடர்ந்து அதிலே வளருங்கள். We live in a horrible world, husbands and wives, where husbands ill-treat their wives and wives ill-treat their husbands. நாம் வாழ்கிற இந்த நவீன உலகத்திலே கணவன் மனைவிக்குள்ளாக ஒருவருக்கு ஒருவர் மரியாதை இல்லாத அல்லது கணவன் மனைவியை மோசமாக நடத்துவதும் மனைவி கணவனை மோசமாக நடத்துவதும் மோசமாக பேசுவதும் மிக மிக பரவலாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும் அது சாதாரணமாகிவிட்டது. But we need to be an exception. ஆனால் நாம் ஒரு விதிவிலக்காக இருக்க வேண்டும். Our house should be a place of love. நம்முடைய வீடானது ஒரு அன்பு குடியிருக்கிற வீடாக இருக்க வேண்டும். Men do everything kind for their wives so that their prayers gets answered. தன்னுடைய மனைவியிடத்திலே எவ்வளவு கனிவாக இருக்க முடியுமோ அவ்வளவு கனிவாக கனத்தோடு நடந்து கொள்ளும்போது அவருடைய ஆண்களுடைய ஜெபம் கேட்கப்படும். Wives focus on inner beauty. பெண்கள் அல்லது மனைவிமார்கள் தங்களுடைய உள்ளான அழகை அலங்கரிப்பதிலே அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். They both are heirs of this amazing salvation we are going to inherit. ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய சுதந்திரத்தை அவர்கள் உடன் சுதந்திரவாளிகளாக நம்மோடு சேர்ந்து அனுபவிக்க இருக்கிறார்கள். We are co-heirs. நாம் உடன் சுதந்திரவாளிகள். Right? Now the rest of the lesson that he starts by saying finally deals with all of Christians. அவர் மேலும் என்று சொல்கிற அந்த காரியங்கள் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உரியதாக இருக்கிறது. But I have a feeling all your tummies are saying let's do this tomorrow. உங்களுடைய வயிறெல்லாம் தயவு செய்து இதை நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறுகிறது. So we will stop for now. I'll say a word of prayer. நாம் ஜெபித்து நாம் முடிப்போம். Our Father, help us to be people who love you with all of our heart and love our family with all of our hearts. பரலோக பிதாவே, நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை நேசிக்கிறவர்களாக, ஆண்டவரே நாங்கள் ஒருவரை நேசிக்கிறவர்களாக கீழ்ப்படியுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.